ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ரெசிபிலாம் எதுவும் இல்லை. இது சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரிங்க்கு சொல்கிறேன். அதோடு சேர்த்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். ரொம்ப இந்த சம்மருக்கு இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு ஒரு லெமனும் ஒரு கப் மின்ட் லீவ்ஸ் புதினா இலையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லெமனை ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். லெமனை இந்த மாதிரி 4 ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். இது ஹாஃப் லெமனை தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வாட்டர் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. லெமன் ஸ்லைசஸ் கொஞ்சோண்டு போட்டால் போதும். இப்போ ஒரு மக்கில் நான் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த லெமனையும் இந்த மின்ட் லீவ்ஸையும் எடுத்து போட்டுருங்க. நான் இந்த மக்கு ஃபுல்லாக, இது 1 லிட்டர் இருக்கும். ஸோ இந்த மக்கு ஃபுல்லாக நான் வாட்டர் வச்சுருக்கேன். அதனால் ஒரு கப்பு புதினா இலையும் இந்த மாதிரி 4 ஸ்லைசஸ் லெமன் ஸ்லைசஸும் போட்டிருக்கேன். இதை ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சு நார்மலாக நீங்கள் வாட்டர் குடிக்கிறத விட இந்த சம்மருக்கு இந்த வாட்டரை குடிச்சு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னா, வெயிட் லாஸ் ஆகும். இந்த மின்ட் லீவ்ஸில் உள்ள மினரல்ஸ் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி வாமிட்டிங் சென்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாட்டர் குடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் இருக்காது, போயிடும். ஆஸ்மா ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்குலாம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி ட்ரிங்க் குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாகிடும். இதை டெய்லி இந்த சம்மருக்கு நார்மல் வாட்டர் குடிக்கிறத விட இந்த மாதிரி போட்டு வச்சு இதை நார்மலாக லேடிஸ்லாம் குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த வாட்டரை குடிச்சிக்கிட்டு இருக்கலாம். ரொம்ப நல்லது. ஜென்ட்ஸ் லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது இந்த வாட்ரு. அது மாதிரி இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஆஸ்மா ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மெடிசன்னு சொல்லலாம். அது மாதிரி ஃபேஸில் பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிங்க் டெய்லி குடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் சரியாயிரும். ஸ்கின் ரொம்ப க்ளோவிங் ஆகும் இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தோம்னா. அப்புறம் லெமன் ஆட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ஒரு டேஸ்ட் பெட்டராக கிடைக்கும். அதனால் லெமன் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சு பாருங்கள். உண்மையிலே சேஞ்சஸ் இருக்கும். நான் இந்த மாதிரி நார்மல் வாட்டர்லேயே இந்த மாதிரி புதினா இலையை மட்டும் ஒரு கை போட்டு வச்சுட்டு அதை அப்படியே நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப குக் பண்ணிகிட்டு இருக்கிறப்பலாம் இதை ஊற்றி குடிச்சுப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.